ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்கள் அருண் செல்வராஜ். இன்றைக்கி ட்ராவல் வாங்க எங்கே அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1300 வருடங்கள் பழமையான ஒரு குடைவரை கோயில் தான் நம்ம பார்க்க வந்திருக்கோம். இது எங்கே இருக்குது, என்ன விசேஷம், இந்த மாதிரி விஷயங்கள், முக்கியமான சிறப்பம்சங்கள்லாம் பற்றி இந்த வீடியோவில் நம்ம பார்க்க வரோம். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த ஊர் தான் திருமலாரம் தான். நாங்கள் சிறு பிள்ளையில இங்கே வந்து போய் பழக்கம். நாங்கள் இதுக்கு முன்னே சாமியாக கும்பிடுவோம். அப்போ இவ்வளவு இது கிடையாது, ஆன்மீகம் கிடையாது. சாமியை பற்றி என்னென்ன விவரம் தெரியாத காலத்தில் இது பார்த்தது. இப்போ வந்து எல்லாம் ஒவ்வொரு ஆள்களையாக வந்து இப்போ சாமி கும்பிட ஆரம்பிச்சிட்டாங்க. இது வந்து என்னென்னா, இதுக்கு மேலே கிறிஸ்டின் கோயில் இருக்குது. அது பக்கத்தில் காளியம்மன் சிலை இருந்தது. அதை கடம்பங்குளத்துக்கு மலையை தெக்குடி கடம்பங்குளம்னு ஒரு ஊர் இருக்குது. அந்த கடம்பங்குளத்துக்காரங்க தான் கும்பிடுவாங்க. அதை இவங்க என்ன பண்ணிட்டா, இங்கே வந்து நாங்கள் கும்பிட ஆரம்பித்த உடனே இவங்க போலீஸில் சொல்லி அதை கஞ்சா வச்சு விற்காங்க, விபச்சாரம் வச்சு நடத்துகிறாங்க அப்படின்னு சொல்லி போலீஸில் எழுதி கொடுத்து போலீஸில் வந்து பார்த்து கேஷ் போட்டாங்க. இதுக்கு ஒரு 10-17 லட்சத்துக்கு மேலே செலவு இருக்கும். கோர்ட்டில் கொண்டு போட்ட உடனே கோர்ட்டிலேருந்து வந்து பார்வையிட்டு இந்த சிவன் பக்கத்தில் ஒரு 4 குடம் தண்ணி பிடிக்காக்கல ஒரு தொட்டி இருக்குது. தொட்டி மாதிரி அடித்து வச்சுருக்காங்க. அந்த தொட்டியை வந்து பார்த்துட்டு இது ஆதி காலத்திலே இதுவும் உருவாக்கியிருக்கலாம். அப்போ சிவனுக்கு தரிசனம் நடந்திருக்கு. சாமி அபிஷேகம் பண்ணி அந்த தண்ணியை கோதிக்கிடுது. அதனால் நீங்கள் சிவனை மாத்திரம் கும்பிட்டுக்கோங்க, வேறு எல்லாம் பார்வை பொருள் மாதிரி இருக்கட்டும், அதோடக்கு வேறு ஒன்றும் செய்யக்கூடாது அப்படின்னு சொல்லி கவர்மெண்ட்லேருந்தே எங்களுக்கு சாமி கும்பிட ஆர்டர் கொடுத்துட்டாங்க. அதுக்கப்புறம் இப்போ 10-15 வருஷமாக கார்த்திகை மாதம் திருவிழா மாதிரி கொண்டாடுவாங்க. யாகசாலை வச்சு அதில் 10-15 மூட அரிசி அன்னதானம் நடத்துவாங்க. மற்றாப்பில் மாதம் 2 பிரதோஷம், பௌர்ணமி அன்னைக்கு கிரிவலம் வருவாங்க, திருவண்ணாமலை மாதிரி. பிறகு பௌர்ணமி கிரிவலம் வர்றது, மாதம் 2 பிரதோஷம், சிவராத்திரி மகா சிவராத்திரி அன்னைக்கு ஆறுகால பூசை நடக்கும். அவ்வளோ செய்தோம்னா கூட்டம் இப்போ நிறையா வருதுன்னுட்டு இதில் இந்த படிகள் சுவர்கள்லாம் இப்போ ஒரு 10-20 வருஷத்துக்கு முன்ன கட்டினது. இந்த படி போட்டு இந்த 10 வருஷம் ஆகுது. படி வந்து கிழக்கும் மேற்கும் படி மச்சிக்கு போகிற படினாக்கா உண்டாக்கி வச்சுருந்தாங்க. அப்போ ஆளுக்கு ரொம்ப கூட்டம் வந்தவுடனே அதில் இடைஞ்சலாக இருந்தவுடனே இது வந்து தொல்பொருள் ஆராய்ச்சியிலேருந்தே இந்த படியும் கட்டி சுவரையும் கட்டி விட்டுட்டாங்க. ஒவ்வொரு சாமிக்கும் ஒவ்வொரு கோயில் வச்சுருப்பாங்க. இந்த இடத்துல வந்து 5 பேரையும் ஒரே இடத்துல வச்சுருக்கனால இது வேறு ஒரு பக்கமும் கிடையாது. காசி வடக்க காசியில் ஒரு இடத்துல இருக்கான் அந்த இதே மாதிரி. அந்த மலைக்கு பேர் வாரணாசி மலை. சிவன் பக்கத்தில் 2 துவாரபாலகர். சிவனுக்கு அப்படிங்க ஆப்போசிட்ல இருக்காங்க. நேர் எதிராக இருக்கிறது பிரம்மதேவர். வாசல் நேரம் இருக்கிறது வந்து பெருமாள் விஷ்ணு. இடது வெயிலில் அர்த்தநாதீஸ்வரர், அது விநாயகர். அதுதான் துவாரபாலகர். இந்த அடி அமைப்புக்குள்ள இந்த நந்தியை சுற்றி வச்சா
பொருத்தம்பாக்க கல்லுக்குள்ளே காந்த மாதிரி அதில் ஒரு சக்தியே இதில் இருக்குது. நந்தியை சுற்றி பொருத்தம் பார்க்கக்கூடிய அளவுக்கு ஒரு சக்தி இருக்குது இந்த நந்தியில். இதாண்டா சொன்னையா? இது 15 அடி ஆழம் இருக்கும். அப்படியா? அவ்வளோ தண்ணி இருக்குன்னா உள்ள மேலே அது மேலேயும் இருக்கு. மேலே வந்து ஆழம் அவ்வளோதான் இருக்கும். மேலே கம்மி. இதுக்கு அங்கே ஒரு ஊத்து இருக்கு. இதில் தண்ணி இல்லைண்ணே.